ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராதிகா குச்சகஸ்தூரி குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ருங்காரரசமூர்த்திம் தம் பக்த கோலாகலம் பஜே. சாக்ஷி சர்வஸ்ய லோகஸ்ய வர்த்ததே பகவான் ஹரிஹி தத்தத் கர்மபலம் யச்சன் சர்வத்ர சமதர்சனஹ. சத்யசந்தஸ்ய பக்தஸ்ய திருடநிஷ்டஸ்ய சன்மதேஹ ருஜுபுத்தேஹ கிருபா சிந்துஹ சாக்ஷி பவதி சந்ததம். தமேவ பரமாத்மானம் சர்வசாட்சிணம் ஈஸ்வரம் ஆஸ்ரித்ய பக்தவர்யஸ்து சுகம் ஜீவதி நிர்பரக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். சுயப்பதியா ஜெகநாத பெருமான் புரி க்ஷேத்திரத்தில் எழுந்துருளி இருக்கான். இந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சாக்ஷி கோபால் கோவில் இருக்குது. இந்த கோபாலனை சாக்ஷி கோபாலன்னு ஏன் அழைக்கிறார்கள்? உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். பகவத்கீதையில் ஒரு அழகான ஸ்லோகம் உங்கள் எல்லாருக்கும் நன்னா தெரியும். அனன்யாச்சிந்தை அந்தோமாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். இது ஒரு கேரண்டீடு ஸ்லோகம். என்னையே யார் நினச்சிண்டு அனன்ய சிந்தனை இல்லாமல் வாழ்க்கையை யார் வாழறாளோ அவளுடைய யோகத்தையும் அவளுடைய க்ஷேமத்தையும் நான் கவனிச்சுப்பேன் அப்படிங்கிறான் பகவான். யோகம்னா என்ன? யோகம்னா கிடைக்கிறது, கிடைப்பது. அதாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அபூர்வமாக மனுஷ ஜன்மா கிடச்சிருக்கு. ஏதாவது ஜந்துவாக பிறக்காம ஒரு மனுஷ ஜன்மாவை கொடுத்துருக்கானே, இதுதான் யோகம். அதுதான் அந்த யோகத்தை, அந்த ஜன்மாவை க்ஷேமம் அப்படின்னா அதை ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது, அவனையே நினச்சிண்டு வாழறது, அதுதான் க்ஷேமம். இந்த வாழ்க்கையில் நம்மெல்லாம் ஒரு பேசஞ்சர், பகவான் ஒரு சாரதியாக இருக்கான். அவன் பார்த்தனுக்கு மட்டும் சாரதி இல்லை, நமக்கும் அவன் சாரதி. நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கூடவே இருந்து அவன் தீர்த்து வைக்கிறான். ஒரு பக்தன் பகவானை பிரத்யட்சமாக பார்த்துட்டான். அவனுக்கு எவ்வளவு லக்கி பாருங்கோ. பகவானை பார்த்துட்டான். உடனே பகவான் கேட்குறான், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டான். நான் கடந்து வந்த பாதையை பார்க்கணும், என்னோட கூடவே நீ இருந்தேன்னு சொல்கிறியே, நீ எப்படி இருந்த அதை நான் பார்க்கணுங்கிறான். உடனே பகவான் காட்டுறான் அவனுக்கு. எங்கே? கடலோரத்தில் 2 பேரும் நடக்கிற மாதிரி காமிக்கிறான். ஒரு பக்கம் இவனுடைய கால் தடம் தெரியறது, பக்கத்தில் பகவானுடைய கால் தடம் தெரியறது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பேரலாக போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, ஒரே ஒரு கால் தடம் மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த சமயம் இவனுடைய ரொம்ப கஷ்டமான காலகட்டம். கஷ்டமான காலத்தில் என்னை விட்டுட்டு நீ ஓடி போயிட்டியா அப்படின்னு பகவான் கிட்ட இவன் கோபப்படுறான். பகவான் சிரிச்சுட்டே சொல்கிறான், அந்த கால் தடத்தை நன்னா உத்து பாருடா அப்படின்னா. உத்து பார்த்தான், அது பகவானுடைய கால் தடம். உன்னோட கஷ்டமான பீரியடில் உன்னை தூக்கிண்டு நான் நடந்தேன் அப்படிங்கிறான் பகவான். உன்னை அந்த சமயம் நான் நடக்கவே விடலடா, ஏன்னா நீ என்னுடைய பக்தனாச்சே, உன்னுடைய சுமையை நான் சுமந்தேன் அப்படிங்கிறான். பகவான் தான் நம்மளுடைய பெஸ்ட் வெல் விஷர். அம்பு படிக்கையில் பீஷ்மர் தர்மத்தை சொன்னாரே, அப்போது அவருக்கு யார் பலத்தை கொடுத்தா? அந்த பகவான் தான் பலத்தை கொடுத்தான். நம்மளுடைய எல்லா விஷயத்திலையும் அவன் சாட்சியாக இருக்கான். அவன் ஒரு ஐ விட்னஸ். இன்றைக்கு
அவன் சாட்சி சொல்லும் அதிசயத்தை பாருங்கோ. கோதாவரி நதி தீரத்தில் வித்யாநகரம்னு ஒரு கேபிட்டல். இது கர்நாடகாவில் ஹம்பி நகரம் பக்கத்தில் இருக்குது. இந்த கேபிட்டலில் ஒரு ராஜா தர்மத்தோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே இருக்கிற பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாளாம். அந்த ஊரில் ஸ்ரீ வித்யாநகரே கஷ்டிதாசித் வைஷ்ணவ புங்கவக கல்யாண பிரம்மச்சாரிதி விக்யாதக சத்குணான்விதக. கல்யாண பிரம்மச்சாரின்னு ஒரு கிருஷ்ண பக்தன் இருந்தான் அந்த வித்யாநகர இடத்துல, வித்யாநகரம்ங்கிற ஊரில். இவன் எப்பேற்பட்டவன்? நல்ல குணவான். ந மாதா ந பிதா தஸ்ய ந பிராதா நச்ச போஷக அநாதக கிருபணசாசீன் நித்தியம் பிக்ஷான ஜீவனக. இவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இவனை போஷிக்க யாருமே கிடையாது. இவன் ஒரு அநாதை. ஆனால் நித்தியம் பிக்ஷை வாங்கி ஜீவனம் பண்ணின்னு இருக்கான். ரொம்ப நாளாக இவனுக்கு ஒரு ஆசை, பிருந்தாவனம் போய் கிருஷ்ண லீலா ஸ்தலங்களெல்லாம் பார்க்கணும், கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. கிருஷ்ணா, உன் இஷ்டம்ப்பா, எப்போ நீ என்னை கூப்பிடுறையோ தெரியலையேடா அப்படின்னு தன்னுடைய யோகக்ஷேமத்தை அவன்கிட்ட விட்டுட்டான் இவன். அதே ஊரில் ஒரு தணிகர், பணக்காரர். கதாச்சித் பிரம்மணக கஷ்டித் ஜரடோ தனிகஸ்ததா பிரதஸ்தே தீர்த்தயாத்ராயை தேனாபிவடுநாசக. இந்த பணக்காரர், இந்த தணிகர் பணக்காரர், பெரிய குடும்பம், நிறைய குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது, வசதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த தணிகருக்கு வயசாயிடுத்து. ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய ஜன்மா முடியறதுக்குள்ளே பிருந்தாவனம் போகணும், யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணணும். கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கினானாமே, கோவர்த்தனகிரி, அந்த கோவர்த்தனகிரியை போய் நான் சேவிக்கணும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு 3 பையன்கள். அவள் சொன்னா, வேறு வேலையே இல்லைப்பா உனக்கு, யார் உன்னோட பிருந்தாவனம்லாம் வருவா, இருக்கிற இடமே பிருந்தாவனம் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னு விட்டார்கள். பிருந்தாவனமெல்லாம் போயிட்டு வரணும்னா மாதக்கணக்காகும், எங்களுக்கெல்லாம் வியாபாரம் இருக்குது, தொழிலெலாம் இருக்குது, அதை விட்டுட்டு நாங்கள்லாம் வர முடியாது. உனக்கோ வயசாகிடுத்து, க்ஷேத்ராடனம்னு நீ கிளம்பிட்ட, எங்களுக்கு வயசானா நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் அடக்கிட்டார். ஆனால் அவர் அழுதுண்டே இருக்கார் மனசுக்குள்ள. பிருந்தாவன யாத்திரை கிடைக்கணுமேன்னு அழறார். அவருக்கு ஒரே தாபம். மற்றவாளுக்கு வேணால் பிருந்தாவனம் ஒரு பூமியாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ண பக்தர்களான நம்ம ஆண்டாள் நாச்சியார், பக்த மீராபாய், சைதன்ய மகாபிரபு, இவாள்லாம் பிருந்தாவனத்தை நினைச்சாலே அப்படியே உருகி போயிடுவாள். ஊத்துக்காடு வேங்கடகவின்னு ஒருத்தர், புல்லாய் ஒரு பிறவி தரணும் பிருந்தாவனத்தில் அப்படின்னு அவர் பாடுறார். உடனே அப்படி பாடிட்டு சொல்கிறார், புல்லாகினும் நெடுநாள் நில்லாது ஆதலினால் ஒரு கல்லாய் பிறவி தர வேண்டும் அப்படின்னு பாடுறார். புல்லாக இருந்தால் அது உடனே வாடி போயிடும், அதனால் எனக்கு புல் வேண்டாம், ஒரு கல்லாக நான் அங்கே இருக்கேனே அப்படிங்கிறார். அவ்வளவு வசதி இந்த பிருந்தாவனம். ரொம்ப பாபம் பண்ணால் ஒருத்தர் ஓனாயாக பரப்பாளாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த ஓனாய்க்கு மனசுக்குள்ளே எப்பவும் ஒரு பலி இருக்குமா, ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்குங்கிறார் ஒரு மகான். ஆதிசங்கரர் ஒரு சோஸ்திரத்தில் சொல்கிறார், நான் ஓனாயாக பிறக்க தயார், ஆனால் அந்த ஜன்மம் பிருந்தாவனத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார் அவர். அப்படின்னா எப்பேற்பட்ட பிருந்தாவனம், எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த பிருந்தாவனம் பார்த்துக்கோங்க. இந்த தாத்தாவை இந்த பிரம்மச்சாரி பையனுக்கு நன்னா தெரியும். ஏன்னா பிக்ஷை வாங்கி சாப்பிடுமா இல்லையா, அதனால் இந்த தாத்தாவை நன்னா தெரியும். இவன் ரொம்ப சமத்து பையன். அதனால் ஒரு நாளைக்கு தாத்தா கிட்ட சொல்கிறான்,
தாத்தா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் வேணா உங்களோட வரேனே அப்படின்னா. இவனுக்கோ பாவம் அவ்வளவு செலவு பண்ணி போக முடியாது. அந்த தாத்தா குடும்பமே எல்லா செலவையும் ஏற்றுண்டு 2 பேரையும் பிருந்தாவன யாத்திரைக்கு சந்தோஷமாக அனுப்பி வச்சுட்டார்கள். எப்படி பகவான் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டான் பாருங்க. பிருந்தாவனத்துக்கு நடந்து நடந்து 2 பேரும் போகிறார்கள். இந்த காலம் மாதிரி ஃப்ளைட்டில் போகிறது கிடையாது, நடந்து தான் போனான். கோதாவரியெல்லாம் தாண்டி யமுனை கரைக்கு வந்துட்டா. யமுனையில் 2 பேரும் ஸ்நானம் பண்ணினா. கிருஷ்ணருடைய லீலாஸ்தலங்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டுண்டு விசாரிச்சுண்டு எல்லா கிருஷ்ண லீலாஸ்தலங்களையும் போய் சேவிச்சா. இந்த வயசான தாத்தாவை இந்த பையன் வந்து கண்ணும் கருத்துமாக கவனிச்சுண்டான். அப்பப்போ அங்கங்கே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் உணவு வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு படுத்துக்க வச்சு மருந்து மாத்திரையெல்லாம் அவருக்கு கொடுத்து எல்லா சுசூஷையும் பண்ணினான். நன்னா கவனிச்சுண்டான். உனக்கு என்னப்பா நான் கைமாறு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு அழறர் அந்த கழவர். இப்படி என்னை பெத்த புள்ள மாதிரி கவனிச்சுக்கிறியே அப்படின்னர். நான் தான் தாத்தா உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு பிருந்தாவனத்தில் தங்கி சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கே, அது யாரால? உங்களால் தான் தாத்தா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனான். அந்த கிருஷ்ணரை சேவிக்கிற போது இந்த தாத்தாக்கு ஒரு ஆவேசம் வந்த மாதிரி ஆயிடுது. கல்யாண பிரம்மச்சாரி பையனுடைய கையை பிடிச்சுண்டு பிரதிஜை பண்ணுறார் அவர். பிரகிருஷ்ட சேவையா தஸ்ய பிரம்மணக கிருஷ்ண சந்நிதௌ தாஸ்யாமி கன்யகாம் துப்பிய மித்யுவாச்ச ஸ்வயம் பத அப்ரார்த்திதோபி ப்ருத்தஸ்து வடுனா வாரிதோபி ச தாஸ்யாமி கன்யாமித்யேவ பிரதிஜ்ஞே புரோஹரேஹே. என்னுடைய கடைசி பெண் ஒத்தி இருக்காப்பா, ரொம்ப அழகாக இருப்பா, ரூபவதி குணவதி. அவள் எங்கிட்ட நிறைய சொத்துலாம் இருக்குது. நான் ஊருக்கு போன உடனே அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு விட்டார் அவர். தாத்தா நீங்கள் ஏதோ சந்தோஷத்தில் பேசுகிறேன். நான் யார்? ஒரு தரித்திரன், பிக்ஷை வாங்கி சாப்பிட்றவன். ஒன்றுமே நான் படிக்கலை, நிரட்சர குட்சினா. உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ் ஒன்றா இருந்தால் தான் லோகத்தில் எல்லாருமே ஒத்துப்பா தாத்தா. நீங்கள் சந்தோஷமாக இருந்தே அதுவே எனக்கு போரும் தாத்தா அப்படின்னு விட்டான். இல்லடா குழந்தை, நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த கோபாலனை பார்த்தார். இந்த கோபாலன் சாட்சியா உனக்கு நான் என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். யாத்திரையெல்லாம் முடிஞ்சுது. ஊருக்கு வந்துட்டார்கள் 2 பேரும். தாத்தாவை கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டான். ஒரு நாளைக்கு 2 நாள் கழித்து தாத்தா மெதுவாக தன் வீட்டில் உள்ளவாளெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான் இருக்கேன், நம்மளுடைய கடைசி பெண்ணை அப்படின்னர். அதை கேட்ட உடனே எல்லா பையங்களும் சண்டைக்கு வந்துட்டான். ஏதோ அந்த பையன் துணையாக வந்தான், 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா போட்டு கொடுத்து அவனை அனுப்பி விடாமல் நம்பாத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அப்படின்னு அவள்லாம் சத்தம் போட்டான். தாத்தா அவள் போட்ட சத்தத்தில் பயந்து போயிட்டார். அன்னைக்கு ஏன் சொன்னார் அவர்? ஒரு உத்வேகம், ஒரு குஷி. சில சமயம் நம்ம இமோஷனலாக சில வார்த்தைகள்லாம் பேசிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசிட்டார். ஆனால் அதோட வேற நிற்காமல் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஊர் கோபாலன் சாட்சி அப்படின்னு வேற சொல்லிட்டார். ஒரு நாளைக்கு இந்த பிரம்மச்சாரி பையன் என்ன பண்ணா, வந்தான் தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா எனக்கு ஒன்றும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிடையாது தாத்தா, ஆனால் உங்களை சத்தியசந்தனா பண்ணணும்னு எனக்கு ஆசை. கோபாலன் முன்னாடி சத்தியம் பண்ணிட்டேளே, அதனால உங்களை சத்தியசந்தனா பார்க்கணும்னு ஆசை அப்படின்னா. உடனே இந்த தாத்தாவோட பையன்கள்லாம் பஞ்சாயத்து, அந்த ஊர்லலாம் அந்த காலத்துலலாம் பஞ்சாயத்து தான் நடக்கும். பஞ்சாயத்து சபையை கூட்டிட்டா. நடந்ததெல்லாம் அவள் முன்னாடி இந்த பையனும் சொன்னான், அவளும் சொன்னான். உடனே இந்த தாத்தாவோட மூத்த பையன் சொல்கிறான், ஏதோ ஒரு கோபாலன் சாட்சிங்கிறானே இந்த பையன், அவனை சாட்சிக்கு கூப்பிட்டுண்டு வர சொல்லுங்கோ, என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா. அவனுக்கு தைரியம்,
சுவாமிலாம் வருவாரா என்ன சாட்சி சொல்கிறதுக்கு? அதனால அவனை கூட்டுண்டு வர சொல்லுங்கோ அப்படின்னு விட்டான். சாட்சிக்கு கோபாலனை கூப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஓலை எழுதி கொடுக்கணும் இல்லையா? அதனால இவன் அந்த அவள்கிட்ட பஞ்சாயத்துக்காராள்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு ஓலை ஒன்று எழுதி கொடுங்கோ அப்படின்னு சொன்னான். அவளும் எழுதி கொடுத்தா. அட்ரஸ்டும் யாருக்கு? பிருந்தாவனம் கிருஷ்ணனுக்கு எழுதி, நீங்கள் இந்த ஊரில் வித்யாநகர பஞ்சாயத்தில் சாட்சியாக வந்து ஆஜராகணும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டா. இவன் அந்த ஓலையை எடுத்துட்டு நடக்கிறான் நடந்து பிருந்தாவனம் போகிறான். பிருந்தாவனத்துக்கு போய் அந்த கிருஷ்ணனோட கையில் அந்த ஓலையை கொடுத்துட்டான். கோபாலனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான். அநாத பந்தோ கோவிந்த கருணாசாகர அச்சுத துவம் சர்வசாட்சி பவசி ஷாமசுந்தர மாதவா அநாதோகம் கிருபா சிந்தோ தீனவத்சல கேசவ त्वामेव शरणं यामि चरणागद रक्षक मामनादं कृपासिन्धो त्वद्भक्तं सत्यावादिनं निन्तत्यन् रुदवादीदि हन्त सर्वे जनाः प्रभो तस्मात् त्वं शीघ्रमागत्य सत्यं मम निरूपय प्रह्लादस्य च भीष्मस्य வாக்கியம் ரக்ஷிதவானசி. ஹே கோபாலா, ஹே கருணாசாகரா, கிருபாசிந்தோ, தீனவத்சலா, கேசவா, உன்னையே சரணம் அடைஞ்சுட்டேன்ப்பா. எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் நான் கேட்கலை. அந்த தாத்தாவோட சத்தியத்துக்காகவாவது நீ வரணும். பிரகலாதனுடைய வாக்கையும் பீஷ்மரோட வாக்கையும் ரட்சணம் பண்ணி கொடுத்தியே, அதனால் எனக்காக அவசியம் நீ வரணும் கோபாலா அப்படின்னு மனமுருகி பிரார்த்திக்கிறான். நீ வரலை அப்படின்னா நான் இந்த பிருந்தாவனத்தை விட்டு போகவே மாட்டேன், நான் இங்கேயே இருந்துடுவேன் அப்படின்னா. இவனுடைய திட விசுவாசம், திட நம்பிக்கை, ஸ்ரத்தை எல்லாத்தையும் பார்த்தான் அந்த கோபாலன். ராத்திரி இவனுடைய கனவில் அந்த கோபாலன் வந்துட்டான். அந்த கிழவரை சத்தியசந்தனா பண்ணுறதுல எனக்கும் இஷ்டம்தான்ப்பா. ஏன்னா நான் யார்? நானே சத்திய சொரூபந்தான். சத்தியத்தால் தான் என்னை பிடிக்கவே முடியும் ஒவ்வொருத்தராலும். அதனால் நீ காலம்புற கிளம்பு, நான் உன் பின்னாடி வரேன் அப்படின்னா. நீ என் பின்னாடி வரேங்கிறியே, நான் எப்படி உன்னை நம்புறது? நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? தீராத விளையாட்டு பிள்ளைங்கிறாரே பாரதியார். அதனால் நீ வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். நான் ஓட மாட்டேன், நீ முன்னாடி போயிட்டே இரு, யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன், ஆனால் உன் பின்னாடி வருவேன். என்னோடய காலில் நான் ஒரு சலங்கை அணிஞ்சின்னு இருக்கேன் இல்லையா, அந்த நூப்புற சப்தம் ஜல் ஜல்லுன்னு கேட்கும் அப்படின்னா. கச்சதோ நகரம் சீக்கிரம் கல்யாண பிரம்மச்சாரிணக பஷாத் கிருஷ்ணஸ்ய தேவஸ்ய சுஷ்ருவே நூப்புரத்வனிஹி. நீ திரும்பி பார்க்காம போகணும், திரும்பி பார்த்தா நான் அங்கேயே நின்றுடுவேன், நகரவே மாட்டேன் அப்படின்னு விட்டான். சரின்னு ஒத்துண்டு அடுத்த நாள் காலம்புற இவன் கிளம்பிட்டான். ஜல் 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 ஜல்னு நூப்புற துவனி கேட்டுண்டே இருக்கு. ராத்திரி ஒரு இடத்துல தங்குவான். தங்கிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கிளம்புவான். திரும்பி பார்க்காம நடப்பான். நடக்கிற போது ஜல் ஜல் ஜல்னு அந்த சலங்கை சப்தம் கேட்கறது. இப்படியே 3 மாத காலம் நடந்து 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 அந்த விஜயநகர பஞ்சாயத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே திரும்பி பார்த்தான். பகவான் அங்கேயே அர்ச்சா மூர்த்தியாக காட்சி தந்துட்டான். பிருந்தாவனத்தில் காட்சி கொடுத்த அதே கோபாலன் அழகாக நின்றுட்டுருக்கான். ஊரில் இருக்கிற பஞ்சாயத்துக்காரா, ஊரில் இருக்கிறவா எல்லாரும் வந்துட்டா. ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறார்கள். அந்த தாத்தாவும் அவருடைய பிள்ளைகளும் வந்து பார்த்தார்கள். தாத்தா சொல்கிறார், இவனே தான், இவனுக்கு முன்னாடி தான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு இப்போ கொஞ்சம் தைரியமாக சொல்கிறார் அந்த தாத்தா. ஏன்னா பகவான் மூர்த்தியை பார்த்த உடனே ஒரு தைரியம் வந்துடுத்து அந்த தாத்தாக்கு. அந்த அர்ச்சா மூர்த்திக்குள்ளேருந்து ஒரு சப்தம் வர்றது அசரீரியா. நான் தான் சாட்சி, இந்த கிழவர் சத்தியம் பண்ணார் அப்படின்னு
அந்த அசரீரி வாக்கு கேட்டுது. சில பேர்லாம் கரெக்டு அப்படின்னா ஒத்துண்டா, சில பேர்லாம் ஒத்துக்கலை. இது ஏதோ மிமிக்ரி மாதிரி இருக்குது, சிலையெல்லாம் பேசுமா என்ன அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணினான். அவள்லாம் ஒத்துக்கலை. இவளுடைய பிள்ளை கூட ஒத்துக்கலை, தாத்தாவோட பிள்ளைகள் கூட ஒத்துக்கலை. உடனே கோபாலனுக்கு கோபம் வந்துடுத்து. பிரத்யக்ஷமாக அவளுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டான். ஏ கோபாலா, இவ்வளவு கருணையாடா என் பேரில் உனக்கு அப்படின்னு கண்ணீர் விடுறான் இந்த பிரம்மச்சாரி. ஊரே அப்படியே அதை பார்த்த உடனே, பிரத்யட்சமாக பகவானை பார்த்த உடனே நடுங்கி போயிட்டா. எல்லாரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறா. இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏன் பகவான் காட்சி கொடுத்தான், என்ன காரணம்? ஏன்னா இவாள்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பக்தனான இவனுடைய கூடவே இருக்கா இல்லையா, இவனுடையே வாழறா இல்லையா, பக்தனுக்காக அவளுக்கு காட்சி கொடுத்தான். இதுதான் என்னது, சத் சங்கம். உத்தமமான பக்தாளோட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அவர்கள் பொருட்டு நமக்கு அவனுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு தெரியுது. ததோ பிருத்தஸ்ச சா ஆனந்தம் அனுஜாதக ஸ்வபந்துபிஹி ஸ்வ அலங்கிருதாம் ததௌ கன்யாம் கல்யாண பிரம்மச்சாரினே. இதில் சொல்கிற கோபாலன் முன்னாடி அவனே சாட்சியாக இருந்து அவனே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நடத்தி வச்சுட்டு பகவான் சாட்சி கோபாலோ ஸ்ரீவித்யா நகரே வசத் பக்தேன பூஜிதோ நித்தியம் நிர்மிதே மந்திரே ஜனைஹி. இந்த பிருந்தாவன கிருஷ்ணன் பேரே என்ன பேர் தெரியுமா? சாட்சி கோபாலோ அப்படிங்கிறார். சாட்சி கோபால் அப்படின்னே பேர். இந்த வித்யா நகரத்திலேயே பக்தர்கள்லாம் வழிபடுற மாதிரி அங்கேயே இருந்துட்டான் இவன் அப்படின்னு இங்கே சொல்கிறார்கள். ஒரு ஸ்திதியில் என்னாச்சு, புரி ஜெகநாதர் ராஜா என்ன பண்ணினா, இந்த கோபாலனை வந்து பார்த்தான். இந்த ராஜாக்கும் அந்த ராஜாக்கும் ஏதோ சண்டையில் அந்த புரி ஜெகநாதர் ராஜா ஜெயிச்சுட்டார். அதுக்கப்புறம் இந்த ஜெகநாதனை சேவிக்கிறார். சேவித்த உடனே அவனுக்கு இவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது. உடனே அப்படியே இந்த கோபாலனை அர்ச்சாமூர்த்தியாக அப்படியே தன்னுடைய புரிக்கு அழைச்சிட்டு போயிட்டார் இவர். புரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு பின்பக்கம் ஒரு சன்னதி அமைச்சு கொடுத்துட்டார். இன்றைக்கும் நம்ம புரி ஜெகநாத பெருமாளை மெயின் இது பக்கம் சேவித்த உடனே, சன்னதி பக்கம் சேவித்த உடனே அப்படியே கொஞ்சம் பிரதட்சணமாக வந்தால் பின்பக்கம் கரெக்டாக சாட்சி கோபால் சன்னதி இருக்குது. அங்கே கொண்டு வந்து இந்த பெருமாள், இந்த சாட்சி கோபாலனை அமைச்சு விட்டார் இவர். ஒரு சன்னதி அமைச்சு விட்டார். கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜெகநாத பெருமாள் என்ன பண்ணால், ராஜாவோட கனவில் வந்து சொல்கிறான், இந்த சாட்சி கோபாலனை இங்கேருந்து வேற ஒரு இடத்துல கோவில் கட்டி அங்கே நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இந்த ராஜா கேட்குறான், ஏன் சுவாமி என்னாச்சு அப்படின்னு கேட்டான். என்னோட பிரசாதங்கள்லாம் டேஸ்டியாக இருக்கிறது, எதெல்லாம் டேஸ்டியாக இருக்கோ அதெல்லாம் அவன் எடுத்து சாப்பிட்டுடுறான், எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னாரான் புரி ஜெகநாதர். அதனால் அவனை இந்த இடத்துலேருந்து நீ மாற்றிடு அப்படின்னார். இப்படிலாம் சொல்லுவாளா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு லீலை, அவ்வளவுதான். ஜெகநாதன் எப்பேற்பட்டவன், ஒரு பெரிய கடல், அவன் ஒரு சமுத்திரம். இந்த சாட்சி கோபாலனுடைய மகத்துவம் தெரியாமல் போயிடுமேங்கிறதுக்காக தான் அவன் பண்ணின லீலை இது. உடனே ராஜாவுக்கு புரிஞ்சு போயிடுத்து. உடனே அந்த புரியிலிருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கோவிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டான். இது வந்து இந்த கோவில் 1 கிலோமீட்டர்லேயே இந்த கோவில் இருக்குது. இந்த சரித்திரமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கோவிலில் எல்லாமே எழுதி வச்சிருக்கா. நீங்கள் போய் அந்த பெருமாளை சேவிச்சேன்னா அவளே அந்த அர்ச்சகா இதெல்லாம் சொல்லுவாள். இன்றைக்கும் அந்த கல்யாண பிரம்மச்சாரி வம்சத்தில் வந்தவா தான் அந்த கோவிலில் அர்ச்சகாளாக இருக்கா, பூஜை பண்ணின்னு இருக்கா. 300-400 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம் இந்த சம்பவம். சாட்சி கோபாலன் கல்யாண பிரம்மச்சாரிக்கு சாட்சி சொன்ன மாதிரி நம்மளோட யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவன் நிர்வகிப்பான்னு சொல்லி கோபாலனுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். நீலாம்புத ஷாமளா
महनीय गुणाप्तये वसुदेव तनूजाय वासुदेवाय